Hi students, this is Alex here. Exercise 4.1, question number 1. Can 30 degree, 60 degree and 90 degree be the angles of a triangle? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம sum of the angles எடுக்க போறோம். So sum of angles equal to 30 degree plus 60 degree plus 90 degree எடுத்துட்டோம். இது மூணுத்தையும் ஆட் பண்ண போறோம். 30, 60 and 90. So இது 0 ஆயிடும். 3 plus 6 9, 9 plus 9 18. So டோட்டலா நமக்கு 180 டிகிரி வருது. ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 180 வந்துச்சுனாவே இந்த ஆங்கிள்ஸ் வந்து ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். அப்போ வந்து ட்ரையாங்கிள் கேன் பி ஃபார்ம்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ டோட்டல் ஆங்கிள் வந்து 180 வந்துச்சுன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. கேன் யூ ட்ரா எ ட்ரையாங்கிள் வித் அப்படின்னு சொல்லி 3 ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 25 டிகிரி ப்ளஸ் 65 டிகிரி ப்ளஸ் 80 டிகிரி. எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 25, 65, 80. ஸோ 5 + 5 10. இங்கே 1 கேரி ஓவர் ஆகும். 1 + 2 3, 3 + 6 9, 9 + 8 வந்து 17. ஸோ நமக்கு டோட்டலாக 170 டிகிரி வருது, விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 180 வரல, அதனால ட்ரையாங்கிள் வரைய முடியாது. ஸோ we cannot draw a triangle. 180 இருந்தால் மட்டும்தான் ட்ரையாங்கிள் வரைய முடியும். இது வந்து 170 இருக்கு, அதனால ட்ரையாங்கிள் வரைய முடியாது. கொஸ்டின் நம்பர் 3. இதுல நிறைய சப்டிவிஷன் இருக்கு. இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரையாங்கிள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனாக எடுத்து சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் மட்டும் நான் இங்கே எடுத்திருக்கேன். ஸோ இதில் சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் வந்து 180 வரணும் இல்லையா? ஸோ நம்ம வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு போட்டுட்டு இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம். 80 டிகிரி பிளஸ் 55 டிகிரி பிளஸ் எக்ஸ், இது வந்து 180 டிகிரி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? ஸோ 80 பிளஸ் 55 என்ன ஆகும்? இது 5 ஆகிடும். 8 பிளஸ் 3 வந்து 13 ஆகிடும். ஸோ 135. ஸோ 135 டிகிரி பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி இருக்குது. இந்த 135 இந்த பக்கம் வந்து சப்ட்ராக்ஷனில் வந்துடும். ஸோ அப்போ நமக்கு வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எழுதும்போது எக்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் 135 டிகிரி. ஸோ 180லேருந்து 135 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இங்கே ஒன்று பாரோ பண்ணணும். 10ல் 5 போயிடுச்சுன்னா 5 பாரோ பண்ணிட்டா இங்கே 7 இருக்கும். 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 45 டிகிரி. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. சப்டிவிஷன் 2 பாருங்க. இந்த டயக்ராம்ல இங்கே ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அகைன் நம்ம sum of angles equal to 180 degree அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ இதில் வந்து x plus 96 degree plus 22 degree equal to 180 degree. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 96 and 22. ஸோ 6 plus 2 8, 9 plus 2 11. ஸோ x plus 118 degree வந்து 180 டிகிரின்னு வந்திருக்கு. இப்போ இந்த 118 வந்து அதர் சைட் சப்ட்ராக்ஷனில் போயிடும். ஸோ 180 மைனஸ் 118. ஸோ 180லேருந்து 118 சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ 10ல் 8 போயிடுச்சுன்னா 2, இது வந்து 7, 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அப்போ எக்ஸோட வேல்யூ 62. நாங்கள் வந்து 62 டிகிரி அப்படின்னு வரும். சப்டிவிஷன் 3. இப்போ இதில் இங்கே 90 டிகிரி சிம்பிள் ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கிள் கொடுக்கலனாலும் அதை நம்ம 90 அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இந்த சிம்பிளை வச்சு. இப்போ ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு போட்டுட்டு ஸோ 29 டிகிரி பிளஸ் 19 டிகிரி பிளஸ் 2x பிளஸ் 1 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ நம்ம வந்து இந்த 29, 90 அப்புறம் இந்த 1 இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். 29, 90 அப்புறம் இந்த 1. ஸோ 9 + 1 10,
இங்கே ஒன்று கேரி ஓவர் ஆகும். 9 + 1 10 + 2 12. ஸோ 120. 120 + 2x = 180 அப்படின்னு வருது. இந்த 120 இந்த பக்கம் சப்ட்ராக்ஷனில் போயிடும். ஸோ 2x = 180 - 120. 180ல் 120 சப்ட்ராக்ட் பண்ணால் 0. 8ல் 2 போயிடுச்சுன்னா 6. ஸோ 2x = 60. x is equal to 60/2 டிவைட் பண்ணா 30 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 30. அடுத்தது சப்டிவிஷன் 4. இப்போ இதோட ஆங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணலாமா? ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ இதில் இங்கே 3x இருக்கு. 3x ப்ளஸ் இங்கே x இருக்கு. x plus அப்புறம் இன்னொரு ஆங்கிள் 112 equal to 180. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4x ஆகிடும். இந்த 112 அதர் சைடு போயிடும். ஸோ அப்போ 180 மைனஸ் 112. 180லேருந்து 112 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இங்கே ஒன்று பாரோ பண்ணணும். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இங்கே பாரோ பண்ணதுக்கப்புறம் இங்கே 7 இருக்கும். 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. ஸோ 4x equal to 68. இப்போ நம்ம வந்து x கண்டுபிடிக்கணும்னா 68 divided by 4. ஸோ 4 1s are 4, பேலன்ஸ் 2 இருக்கும். 7 times 28. ஸோ xோட வேல்யூ 17. சப்டிவிஷன் 5 பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு சைடு வந்து ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. இது 4.5, அதுவும் இந்த சைடும் வந்து 4.5. அப்படின்னா இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். இது எப்படி 3xோ அதே மாதிரி இதுவும் வந்து 3x அப்படின்னு வரும். ஸோ அதை முதல்ல நம்ம இங்கே கிளியராக சொல்லிடணும். அதாவது SR = RT. அதனால ஆங்கிள் RST = ஆங்கிள் RTS. RSTயும் RTSும் ஈக்குவல். ஸோ அப்போ ரெண்டுமே வந்து 3x ஆகிடும். ஸோ நம்ம இது வந்து 3 ஆங்கிளும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு போடணும். இப்போ 72 டிகிரி ப்ளஸ் 3x ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 180. இந்த 3x ஆட் பண்ணால் 6x ஆகிடும். 72 அந்த பக்கம் போயிடும். ஸோ 6x = 180 மைனஸ் 72. ஸோ 180 72 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது இவனை பாரோ பண்ணால் 10. 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இங்கே பாரோ பண்ணதுக்கப்புறம் 7 இருக்கும். 7 - 7 0. அதுக்கப்புறம் இங்கே 1. ஸோ டோட்டலாக 6x வந்து 108. அப்போ x வந்து 108/6. 108 divided by 6 அப்படின்னா 1 times 6 பேலன்ஸ் 4 இருக்கு. இது 8 வந்துடும். இந்த இடத்துல கேரி பண்ணிடணும். 8 டைம்ஸ் போட்டால் 8 6 48, ரிமைண்டர் 0. ஸோ ஆஃப்டர் டிவிஷன் எக்ஸோட வேல்யூ 18. ஸோ அவங்க கேட்கறது எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸோட வேல்யூ 18. அடுத்தது சப்டிவிஷன் 6 பாருங்க. நமக்கு வந்து சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எடுக்க போறோம் இல்லையா? ஸோ எல்லாமே வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு. சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரும். ஸோ 3x ப்ளஸ் 2x ப்ளஸ் 4x இது ஆட் பண்ணால் 3 + 2 5, 5 + 4 வந்து 9. ஸோ 9x = 180 டிகிரி வரும். அப்போ x வந்து 180/9 இது டிவைட் பண்ணால் 20 வரும். ஸோ அவங்க கேட்குற எக்ஸோட வேல்யூ 20. நெக்ஸ்ட் 7th சப்டிவிஷன்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒன்ஸ் அகைன் இந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்படி கொடுத்தாங்கனாவே இது வந்து 90 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளே எடுத்துக்கணும் 90ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எடுக்க போகிறோம். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி. ஸோ எக்ஸ் மைனஸ் 4 இருக்கு. அதுக்கப்புறம் 3x மைனஸ் 2 இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 90 இருக்கு. இதெல்லாம் சேர்த்தா 180 வரணும். அண்ட் இங்கே எக்ஸ் அண்ட் 3x இருக்கு இல்லையா? அதை ஆட் பண்ணால் என்ன ஆகும்? 1x + 3x வந்து 4x ஆகிடும்.
அதே மாதிரி இந்த -4 -2 அப்படின்னா -6 ஆகும், பிளஸ் 90 ஈக்குவல் டு 180. இப்போ 4x வந்து இது 90 - 6, ஸோ 90ல 6 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ 90 - 6 அப்படின்னா இவனை பாரோ பண்ணிட்டா 10, 10ல 6 போயிடுச்சுன்னா 4, பாரோ பண்ணதுக்கப்புறம் இங்கே பேலன்ஸ் 8 இருக்கும். ஸோ 84, ஸோ ப்ளஸ் 84 ஈக்குவல் டு 180. இப்போ இந்த 84ம் அதர் சைடு மைனஸில் வந்துடும். அப்போ என்ன ஆகும் பாருங்க, நமக்கு வந்து 4x மட்டும் இங்கே இருக்கும். ஸோ 4x ஈக்குவல் டு 180 மைனஸ் 84. ஸோ 180ல இருந்து 84 சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஒன்று பாரோ பண்ணிட்டா 10ல 4 போயிடுச்சுன்னா 6, இங்கே 7 ஆகிடும். இப்போ 17ல 8 போயிடுச்சுன்னா 9. ஸோ 4x ஈக்குவல் டு 96, x is equal to 96/4. இப்போ வந்து 96-ஐ 4ஆல் டிவைட் பண்ணும்போது 4 2s are 8. இங்கே 1 பேலன்ஸ் வரும், 16 இருக்கு. அகைன் 4 4 16. இப்போ இது வந்து எக்ஸோட வேல்யூ 24. அடுத்தது 8th சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு எடுக்க போகிறோம். ஸோ நமக்கு என்னென்ன ஆங்கிள்ஸ்லாம் இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 31 ப்ளஸ் 3x மைனஸ் 10 ப்ளஸ் 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு 180 இருக்குது. இப்போ இந்த எக்ஸ் எல்லாம் பாருங்கள், எக்ஸு 3x 2x இதெல்லாம் ஆட் பண்ணலாமா? எக்ஸ் ப்ளஸ் 3x வந்து 4x, 4x ப்ளஸ் 2x வந்து 6x. அது போக இந்த நம்பர்ஸ் வந்து 31 மைனஸ் 10 மைனஸ் 3 அப்படின்னு இருக்கு. இது வந்து 180. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணலாம். 31 மைனஸ் 10 வந்து என்ன ஆகும்? 31ல இருந்து 10 சப்ட்ராக்ட் பண்ணால் 21 வரும். ஸோ 6x இருக்கு. நம்ம டேரெக்டாக 21ல இருந்து 3 சப்ட்ராக்ஷன் பண்ணிடலாம். ஸோ ஒன்று பாரோ பண்ணிட்டா 11, 11ல 3 போயிடுச்சுன்னா 8, இங்கே பாரோ பண்ணதுக்கப்புறம் மீதி 1 இருக்கும், 18. இது டோட்டலாகவே ப்ளஸ் 18 தான் இருக்கு, ஈக்குவல் டு 180. இந்த 18 அதர் சைடு வந்து சப்ட்ராக்ஷனில் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும்? 6x ஈக்குவல் டு 180 மைனஸ் 18. 180ல இருந்து 18 சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா? ஒன்று பாரோ பண்ணிட்டா 10, 10ல 8 போயிடுச்சுன்னா 2, பாரோ பண்ணதுக்கப்புறம் இங்கே 7 இருக்கும், 7ல 1 போயிடுச்சுன்னா 6, அப்புறம் இங்கே 1. ஸோ 6x ஈக்குவல் டு 162. 162வை 6ல டிவைட் பண்ணால் 6 2s are 12, பேலன்ஸ் 42 இருக்கு, 6 7 42. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ ஆஃப்டர் டிவிஷன் நமக்கு வந்து 162/6 வருது இல்லையா? அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 27. கொஸ்டின் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்கு, ஏடி அண்ட் பிசி. ஸோ ஏடி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு, ஏடி, அதுக்கப்புறம் பிசி இப்படி இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரெண்டும் வந்து இன்டர்செக்டர் ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நடுவில் வந்து ஓல வந்து மீட் ஆகுது. இப்போ ஏபியை நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ ஏபியை ஜாயின் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும்? இப்படி ஒரு லைன் வரும், ஏபி ஒரு லைன் வரும். அதே மாதிரி டிசியை ஜாயின் பண்ணோம், ஸோ இது ஒரு லைன் வந்துடும். இப்போ நமக்கு வந்து 2 ட்ரையாங்கிள் வந்துருக்கு, ஒன்று ஏஓபி லெஃப்ட் சைடு, இன்னொன்று டிஓசி ரைட் சைடு இருக்கு. இப்போ ஆங்கிள் ஏ ஆங்கிள் பியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இதை ஒய் அப்படின்னு எடுத்துக்க போறோம். ஸோ let angle DOC equal to y அப்படின்னு சொல்லி நம்ம இங்க எடுத்துருக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் DOC நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எடுக்க போறோம். ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி வரும் இல்லையா? அப்போ என்னென்ன ஆங்கிள்லாம் இருக்கு? y பிளஸ் 70 பிளஸ் 30 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 180 வரணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 70 பிளஸ் 30 என்ன ஆகும்? 0, 7 பிளஸ் 3 10. ஸோ இப்போ y பிளஸ் 100 ஈக்குவல் டு 180. இந்த 100 இந்த பக்கம் சப்ட்ராக்ஷன்ல போயிடும். ஸோ y வந்து 180 மைனஸ் 100. ஸோ 180ல இருந்து 100 சப்ட்ராக்ஷன் பண்ணா 0, இது 8.
ஸோ ஒய்யோட வேல்யூ 80 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஒய் 18 கண்டுபிடிச்சிட்டோம். ஒய் 18னா நமக்கு வந்து இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து ஒய் தான். ஏன் அப்படின்னா ரெண்டுமே வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மறுபடியும் அப்படின்னா, இது வந்து ஆங்கிள் AOB ஈக்குவல் டு ஆங்கிள் DOC. ஏன்னா இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதனால இது வந்து ஈக்குவல். AOB ஈக்குவல் டு DOC. அப்போ DOC ஒய்னா therefore DOC ஒய்னு ஸ்டார்டிங்ல எடுத்திருக்கோம். அப்போ AOBயும் வந்து என்ன ஆகும், ஒய் அப்படின்னு வந்துடும். பட் ஒய் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா 18 சொல்லிட்டு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். முதல்ல நம்ம DOC ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லையா, இப்போ நம்ம வந்து இன் ட்ரையாங்கிள் AOB எடுத்து once again நம்ம sum of angles equal to 180 எடுக்க போறோம். ஸோ இதில் 2x இருக்கு, 3x இருக்கு, y இருக்கு. ஸோ அப்படியே எழுதிக்கலாமா, 2x plus 3x plus y equal to 180. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி கண்டுபிடிக்கணும். அது x கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 2x plus 3x வந்து 5x ஆகிடும். y வந்து இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 80 ஈக்குவல் டு 180. ஸோ y சப்ஸ்டிடியூஷன் பண்ணியாச்சு. இந்த 80 வந்து அதர் சைட் சப்ட்ராக்ஷனில் போயிடும். ஸோ 180ல 80 சப்ட்ராக்ட் பண்ணால் 0 0 10, ஸோ 100 ஆகிடும். ஸோ 5x ஈக்குவல் டு 180 மைனஸ் 80. ஸோ சப்ட்ராக்ஷன் பண்ணால் 5x ஈக்குவல் டு 100. இப்போ x is equal to 100 by 5. ஸோ 100 5ஆல் டிவைட் பண்ணால் 2 times 10, பேலன்ஸ் ஒரு 0 இருக்கிறனால 20. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 20 அப்படின்னு வந்திருக்கு. பட் அது மட்டும் ஆன்சர் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் ஏ வந்து 3x. ஸோ ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு 3x. அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் 20 சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். அப்போ 3 2 6, அப்புறம் ஒரு 0 இருக்கு. அப்போ ஆங்கிள் ஏ வந்து 60 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் பி இது வந்து 2x. டயக்ராமில் பார்த்தீங்களா, ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி வந்து ஆங்கிள் ஏ வந்து இந்த இடத்துல என்ன இருக்கு, 3x இருக்கு. இதான் ஆங்கிள் ஏ. இது ஆங்கிள் பி வந்து 2x. ஸோ 3x போட்டாச்சு. இப்போ 2x கண்டுபிடிக்கணும். ஸோ 2x அப்படின்னும் போது 2 into 20 which is 40. ஸோ அவங்க கேட்ட ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி கண்டுபிடிச்சிட்டோம். ஆங்கிள் ஏ வந்து 60, ஆங்கிள் பி வந்து 40. Question number 5. Observe the figure and find the value அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் கேட்டிருக்காங்க பாருங்க. ஆங்கிள் ஏ பிளஸ் ஆங்கிள் என். ஸோ ஆங்கிள் ஏ எங்க இருக்கு பாருங்க டயக்ராம்ல. இது ஆங்கிள் ஏ, அதுக்கப்புறம் இது ஆங்கிள் என், இது ஆங்கிள் ஜி, இது ஆங்கிள் எல், அதுக்கப்புறம் ஆங்கிள் இ, ஆங்கிள் எஸ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் ரொம்ப கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. பட் இதை வந்து நம்ம ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் டயக்ராமில் பார்த்து நம்ம கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக அவங்க வந்து சம் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும், பட் எதுவுமே கொடுக்கல. பட் வேற விதத்துலையும் இதை போடவும் முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக எடுத்தோம்னா ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ நான் இதை எக்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, இதுவும் எக்ஸ் வரும், இதுவும் எக்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் இதை நான் நேம் பண்ணோம் இல்லையா. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை பி, இந்த பாயிண்ட்டை கியூ அப்படின்னு எடுத்துட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிக்யூ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 வரும். அண்ட் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180 அப்படின்னு வரும். ஸோ 3x ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸ் வந்து 180 by 3 டிவைட் பண்ணால் 16 வரும். ஸோ நம்ம டைரெக்டாகவே இது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் 60 அப்படின்னு போடலாம். இதனால நான் வந்து இது எல்லாம் சேம் அப்படின்னு சொல்லி நான் போட்டு காட்டியிருக்கேன். இப்போ இது நம்ம 16 கண்டுபிடிச்சிட்டோமா. அப்போது எக்ஸ்ன்றது இந்த இடத்துல இருக்கு, ஆங்கிள் ஏ இல்லையா. therefore angle A equal to x which is 60.
அதே மாதிரி ஆங்கிள் என், ஆங்கிள் ஜி எல்லாமே 60 தான் வரும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக போட வேண்டாம். நம்ம வந்து சிமிலர்லி angle n equal to 60, angle G equal to 60, angle L equal to 60, angle E equal to 60, angle S equal to 60 அப்படின்னு எழுதிட்டு இப்போ அவங்க வந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க, இது எல்லாத்தையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். தேர்ஃபோர் இப்போ நமக்கு வந்து ஆங்கிள் ஏ ப்ளஸ் ஆங்கிள் என் ப்ளஸ் ஆங்கிள் ஜி ப்ளஸ் ஆங்கிள் எல் ப்ளஸ் ஆங்கிள் இ ப்ளஸ் ஆங்கிள் எஸ் வேணும்னா ஒவ்வொரு ஆங்கிளும் வந்து 60 60 ப்ளஸ் 60 ப்ளஸ் 60 ப்ளஸ் 60 ப்ளஸ் 60 ப்ளஸ் 60 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும் பாருங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? நம்ம வந்து 60 60 60 60ன்னு சொல்லி நமக்கு 6 டைம்ஸ் இருக்கு. ஸோ இது 0 1 2 3 4 5 6 6 6 36. ஸோ டோட்டலாக இதோட ஆன்சர் வந்து 360 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 6ல வந்து இஃப் the three angles of the triangle are in the ratio அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஆங்கிள் எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நமக்கு வந்து 3 ஆங்கிள் இருக்கு இல்லையா? ஸோ ஆங்கிள் வந்து ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ட்ரையாங்கிளை வந்து இப்போ ஏபிசி அப்படின்னு எடுத்தோம்னா இப்போ ஆங்கிள் ஏ இஸ் டு ஆங்கிள் பி இஸ் டு ஆங்கிள் சி. இது என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னா 3:5:4ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும்னா ஆங்கிள் ஏவை வந்து 3x அப்படின்னு எடுக்கணும். ரேஷியோவில் இருக்கிறத ஒரு எக்ஸால மட்டும் இல்லை பண்ணால் நம்ம ஆக்சுவல் ஆங்கிள் ஆகிடும். அதே மாதிரி ஆங்கிள் பி வந்து 5x அப்படின்னு எடுக்கணும். ஆங்கிள் சி வந்து 4x. இப்போ 3 ஆங்கிள் எடுத்துருக்கோமா? அதாவது இது வந்து 3x, இது வந்து 5x அண்ட் இது வந்து 4x. 3 ஆங்கிள் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம sum of angles equal to 180 degree. இப்போ இது வந்து 3x plus 5x plus 4x equal to 180 degree அப்படின்னு வரும். 3 plus 5 8, 8 plus 4 12. So 12x equal to 180 degree அப்படின்னு வந்துருச்சு. அப்போ x வந்து 180 by 12. அப்போ இது வந்து 180 divided by 12 அப்படின்னு போட்டோம்னா 12 1 time 12, 8 minus 2 வந்து 6 ஆயிடும். 12 5s are 60. ஸோ ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. ஆஃப்டர் டிவிஷன் எக்ஸோட வேல்யூ வந்து 15 வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் ஏ வந்து 3x இல்லையா? ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்? 15 சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். ஸோ 15 into 3 15 into 3 போட்டிங்கன்னா 5 3s are 15, 3 1s are 3 plus 1. ஸோ இது வந்து 45 டிகிரி. ஒரு ஆங்கிள் 45. அதே மாதிரி ஆங்கிள் பி கண்டுபிடிக்கலாமா? ஆங்கிள் பி ஈக்குவல் டு 5x. ஸோ 5 into 15. ஸோ 15 into 5. 5 5s are 25, 2 5 1s are 5 plus 2 7. ஸோ டோட்டலாக இது வந்து 75. அதே மாதிரி ஆங்கிள் சி வந்து 4x. ஸோ 4 into 15. ஸோ 15 into 4 அப்படின்னா 5 4s are 20, 4 into 1 4 plus 2 வந்து 6. ஸோ இது 60 டிகிரி வந்திருக்கு. அப்போ வந்து 3 ஆங்கிள் வந்து இந்த ஆங்கிள்ஸ் ஆர் நம்ம அதே ஆர்டரில் கொடுத்துடலாம். தி ஆங்கிள்ஸ் ஆர் 45 டிகிரி, 75 டிகிரி அண்ட் 60 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 7. இதில் வந்து ஒரு ட்ரையாங்கிள் RST இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. S வந்து 10 டிகிரி கிரேட்டர் தேன் R, அப்புறம் T வந்து 5 டிகிரி லெஸ் தேன் S. இப்போ ஃபைண்ட் த 3 ஆங்கிள்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாமா? ஸோ இந்த டயக்ராம் வந்து நமக்கு வந்து RST அப்படின்னு இருக்கு. இது வந்து RST. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல? ஆங்கிள் S வந்து 10 டிகிரி கிரேட்டர் தேன் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இப்போ R வந்து X அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் ஆங்கிள் R ஈக்குவல் டு X. இப்போ ஆங்கிள் S வந்து என்ன சொல்றாங்கன்னா 10 டிகிரி கிரேட்டர் தேன் R. ஸோ
r கூட ஒரு 10 சேர்த்தா அதுதான் வந்து s. இப்போ r தான் நம்ம x ன்னு எடுத்திருக்கோம்ல, அப்ப இது வந்து x plus 10 வந்துரும். அப்ப இது வந்து x plus 10. இப்போ அடுத்தது t is 5 less than s. ஸோ ஆங்கிள் t வந்து s விட 5 less அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ s விட 5 கம்மி. அப்போ ஆங்கிள் s minus 5. ஆங்கிள் s இப்போதான் நம்ம எழுதியிருக்கோம் x plus 10. அதுல minus 5 போடணும். ஸோ 10 minus 5 வந்து 5. ஸோ அப்போ டோட்டலாக இது வந்து x plus 5 அப்படின்னு வரும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து x plus 5. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 ஆங்கிளையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் எழுதிட்டோம். இப்போ இந்த டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா sum of angles equal to 180 டிகிரின்னு போட்டோம்னா x plus 10 plus x plus 5 வந்து 180 டிகிரி. இப்போ டோட்டலா x x x 3x ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த 10 5 சேர்த்தா 15 equal to 180. இந்த 15 வந்து அதர் சைடு வந்துடும். ஸோ 3x equal to 180ல 15 சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். உன்னை பாரோ பண்ணிட்டா 10ல 5 போயிடுச்சுன்னா 5, பாரோ பண்ணதுக்கு அப்புறம் 7 இருக்கும், 7ல 1 போயிடுச்சுன்னா 6, அப்புறம் 1. ஸோ 165 இருக்கு. இப்போ x வந்து 165 divided by 3. 165 divided by 3ன்னு போட்டீங்கன்னா 3 5s are 15, பேலன்ஸ் 1 இருக்கு, அகைன் 15னா 3 5s are 15, ரிமைண்டர் 0. ஸோ அப்போ இதை டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் 55 வருது. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 55 வந்துருச்சு இல்லையா? ஸோ எக்ஸோட வேல்யூ 55 வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 ஆங்கிளையும் கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ஆர், அதுதான் எக்ஸ். ஸோ ஆங்கிள் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ ஆங்கிள் ஆர் வந்து என்ன ஆகும்னா 55 டிகிரி. அடுத்தது டயக்ராம் பாருங்க, ஆங்கிள் எஸ் அது வந்து எக்ஸ் பிளஸ் 10. ஸோ ஆங்கிள் எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 10. எக்ஸ் வந்து 55 பிளஸ் 10 போட்டிங்கன்னா 55 கூட ஒரு 10 ஆட் பண்ணும்போது நமக்கு 65 வரும். ஸோ 65 டிகிரி. அதுக்கப்புறம் ஆங்கிள் டி, மறுபடியும் டயக்ராம் பாருங்க, ஆங்கிள் டி வந்து எக்ஸ் பிளஸ் 5. ஸோ எக்ஸ் பிளஸ் 5 அப்படின்னு போட்டா 55 பிளஸ் 5. ஸோ 55 கூட ஒரு 5 ஆட் பண்ணா 5 பிளஸ் 5 10, ஒரு பாரோ கேரி ஓவர் ஆகும். 5 பிளஸ் 1 6. ஸோ இது 60 டிகிரி. ஸோ அவங்க கேட்ட இந்த 3 ஆங்கிளையும், அதாவது ஆர்எஸ்டியும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி வந்து 3 டைம்ஸ் ஆங்கிள் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் சி வந்து 2 டைம்ஸ் ஆங்கிள் ஏன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் த ஆங்கிள்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன டயக்ராம் வரைஞ்சிக்கலாமா? ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி எடுத்துக்கலாம். ஏ பி சி. நம்ம ஆங்கிள் ஏவை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 3 டைம்ஸ் ஆங்கிள் ஏனா 3 இன்டூ ஆங்கிள் ஏன்னு அர்த்தம். நம்ம தான் ஆங்கிள் ஏவை எக்ஸ்னு எடுத்துருக்கோமே, அப்போ இது வந்து 3x ஆயிடும். ஸோ ஆங்கிள் பி வந்து இப்போ 3x ஆயிடுச்சு. அதே மாதிரி ஆங்கிள் சி வந்து 2 டைம்ஸ் ஆங்கிள் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள் சி ஈக்குவல் டு 2 இன்டூ எக்ஸ்னு வந்துடும். இது வந்து 2x ஆயிடுச்சு. இப்போ நம்ம எல்லா ஆங்கிளையும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் எடுத்துக்கணும். ஸோ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. ஸோ x plus 3x plus 2x equal to 180 degree. இப்போ நம்ம ஆட் பண்ணலாமா? 1 plus 3 4, 4 plus 2 6. So 6x equal to 180 degree. இப்போ x வந்து 180 by 6. இது 6 3 time 18, ஒரு 0 இருக்கு. அப்போ x ஓட வேல்யூ வந்து நமக்கு 30 டிகிரி. ஆக்சுவலா x வந்து 13 வந்திருக்கு. இப்போ நம்ம ஆங்கிள் ஏ அப்படின்றது எக்ஸ் தான். அப்போ அது வந்து 30 டிகிரி வந்துடும். ஆங்கிள் பி அப்படின்றது 3x இல்லையா? ஸோ 3 இன்டூ 30, 3 3s are 9. ஸோ இது வந்து 90 டிகிரி வந்துடும். ஆங்கிள் சி வந்து 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்.
ஸோ 2 into 30, 3 2s are 6. ஸோ இது வந்து 60 டிகிரி. ஸோ 3 ஆங்கிள்ஸ் வந்து 30, 90 and 60. கொஸ்டின் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் XYZ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். இந்த டயக்ராமில் வந்து நம்ம ட்ரையாங்கிள் எடுத்திருக்கோம். இது வந்து XYZ. ஆங்கிள் X is to ஆங்கிள் Z வந்து 5:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆங்கிள் எக்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 5x அப்படின்னும் ஆங்கிள் ஜெட்டை வந்து 4x அப்படின்னும் நம்ம எடுத்துக்கலாம். ரேஷியோவில் இருக்கிறத நம்ம ஆக்சுவல் வேல்யூவாக எடுக்கும்போது அது கூட ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணிப்போம். ஸோ 5x 4x அப்படின்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆங்கிள் ஒய் வந்து 72ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 72 டிகிரி. இப்போ வந்து நம்ம எக்ஸும் ஜெட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் angles equal to 180 டிகிரி. இப்போ எல்லா ஆங்கிளையும் ஆட் பண்ணலாமா? நமக்கு வந்து 5x இருக்கு, அப்புறம் 4x இருக்கு, அப்புறம் 72 இருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது 180 வரும். 72 அந்த பக்கம் போயிடும். 5 plus 4 வந்து 9. ஸோ 9x equal to 180 minus 72. ஸோ 180ல இருந்து 72வை சப்ட்ராக்ஷன் பண்ண போறோம். ஒன்று பாரோ பண்ணிட்டா 10, 10ல 2 போயிடுச்சுன்னா 8. ஒன்று பாரோ பண்ணதுக்கு அப்புறம் இங்கே 7 இருக்கும். ஸோ 7 minus 7 0, இது 1. ஸோ 9x equal to 108. அப்போ x வந்து 108 by 9. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாமா? 108 divided by 9 அப்படின்னு போட்டோம்னா 9 1 time 9 வரும். பேலன்ஸ் 1 இருக்கு. இந்த 8 இங்கே எடுத்துட்டோம்னா 2 times 18. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ ஆஃப்டர் டிவிஷன் நமக்கு எக்ஸோட வேல்யூ 12 கிடைக்குது. இப்போ உங்களுக்கு x கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ எக்ஸ்ன்றது 5x. ஸோ 5 into 12. 12 5s are 60. ஸோ ஆங்கிள் x வந்து 60 டிகிரி. அண்ட் ஆங்கிள் z வந்து நமக்கு வந்து 4x இருக்கு. ஸோ 4 into 12. ஸோ 4 2s are 8, 4 1s are 4. ஸோ 48 டிகிரி. ஸோ அவங்க கேட்ட ஆங்கிள் x and z வந்து 60 டிகிரி அண்ட் 48 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி ஆங்கிள் பி வந்து ரைட் ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அதில் ஆங்கிள் பி வந்து ரைட் ஆங்கிள் அப்படின்னா கண்டிப்பாக பி வந்து இங்கே வரும். இங்கே 90 டிகிரி சிம்பிள் போடணும். அண்ட் 90 டிகிரி அப்படின்றது எழுதணும். அப்போ ஏவும் சியும் நம்ம ட்ரையாங்கிள் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். இப்போ ஆங்கிள் ஏ வந்து x+1ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது வந்து x+1 அண்ட் ஆங்கிள் சி வந்து 2x + 5. ஸோ இது வந்து 2x + 5 அப்படின்னு நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஃபைண்ட் ஏ அண்ட் சின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எடுக்கலாமா? இப்போ சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180 டிகிரி வரும். ஸோ x+1 + 90 + 2x + 5 ஈக்குவல் டு 180 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த எக்ஸும் 2xம் ஆட் பண்ணால் 3x வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 190 and 5 ஆட் பண்ண போகிறோம். 1ம் 90யும் 5 ஆட் பண்ணால் 5 + 1 6. அப்புறம் இது 9 இருக்கு. ஸோ 96 equal to 180 இருக்கு. இந்த 96 அந்த பக்கம் போயிடும். ஸோ 3x equal to 180 minus 96. ஸோ 180ல இருந்து 96 சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். ஒன்று பாரோ பண்ணிட்டா 10ல 6 போயிடுச்சுன்னா 4. ஒன்று பாரோ பண்ணதுக்கு அப்புறம் இங்கே 7 இருக்கும். 17ல 9 போயிடுச்சுன்னா இங்கே 8. ஸோ 3x equal to 84 அப்படின்னா x is equal to 84 by 3. 84-ஐ 3ஆல நம்ம டிவைட் பண்ணோம்னா 3 2s are 6. ரிமைண்டர் 2 இருக்கு. அப்புறம் 4 எடுத்துட்டோம்னா 8 3s are 24. ஸோ ரிமைண்டர் 0. ஸோ ஆஃப்டர் டிவிஷன் நமக்கு 28 வருது. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் சி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஒர்க் அவுட் பண்ணலாம். ஆங்கிள் ஏ நம்ம டயக்ராம்லேயே போட்டிருக்கோம். கொஸ்டினில் கொடுத்துருக்கத ஆங்கிள் ஏ அப்படின்றது x+1. ஸோ 28 + 1 which is 29 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் சி வந்து 2x + 5. ஸோ 2 into 28 + 5. நம்ம 2 into 28 பண்ணலாமா? 28 into 2 பார்த்தீங்கன்னா 8 2s are 16. 2 2s are 4 + 1 5. ஸோ இது வந்து 56 + 5 இருக்கும். ஸோ நம்ம 56யும் 5யும் ஆட் பண்ண போகிறோம். 56ஓட 5 ஆட் பண்ணால் 6 +
5 வந்து 11, இப்போ இங்க 6 வந்துரும். ஸோ 61. ஸோ இது வந்து 61 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 11 பாருங்க. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் MNO ஆங்கிள் N வந்து 90 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இங்க வந்து Nன்னு போட்டுட்டு இதுல 90 டிகிரி சிம்பிள் போட்டுட்டு 90 டிகிரின்னு எழுதியாச்சு. அப்ப ட்ரையாங்கிள் MNO அப்படின்னா M இங்க இருக்கும், N இங்க இருக்கும், O இங்க இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா MO is extended to P அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இந்த லைன் MO-வை இங்க இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். ஸோ இங்க இருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணா இப்படி வெளியே வரைக்கும் இப்படி வந்துடும். அண்ட் இது வந்து பாயிண்ட் P அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஸ்டின்ல வந்து ஆங்கிள் NOP வந்து 120 கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் NOPன்றது இங்க இருக்கு. இது வந்து 128 டிகிரி. ஃபைண்ட் அதர் டூ ஆங்கிள்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்ட் இதை வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 128 இருக்கு. நமக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் two interior opposite angles. Exterior angle எவ்வளோ 128 degree. Sum of the two interior opposite angle னா இதுதான் interior opposite angles. So x-ம் 90யும் இருக்கு. இந்த 90 இந்த பக்கம் வந்துடும். So 128 equal to இல்லை 128 மைனஸ் 90 ஈக்குவல் டு எக்ஸ். இப்போ 128ல இருந்து 90யை சப்ட்ராக்ஷன் பண்ணா 8ல 0 போச்சுன்னா 8 அண்ட் இங்கே 12ல 9 போகுது. ஒன்று பார் பண்ணால் 12, 12ல 9 போயிடுச்சுன்னா 3. ஸோ 38 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ நம்ம வந்து ஒரு ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் 38. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஸோ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் இன் ட்ரையாங்கிள் வந்து 180 இல்லையா? ஸோ அதை யூஸ் பண்ண போகிறோம். சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. நமக்கு வந்து எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 90 இருக்கு ஈக்குவல் டு 180. எக்ஸ் தான் 38 கண்டுபிடிச்சிட்டோம்ல, 38 போட்டுட்டோம்னா 38 பிளஸ் ஒய் பிளஸ் 90 ஈக்குவல் டு 180ன்னு வரும். அண்ட் இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். முதல்ல 38யும் 90யும் ஆட் பண்ணா இது 8, 9 பிளஸ் 3 வந்து 12. ஸோ 128 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 அண்ட் ஒய் ஈக்குவல் டு இந்த 128 அந்த அதர் சைட் சப்ட்ராக்ஷன்ல போயிடும். ஸோ 180 மைனஸ் 128. ஸோ 180ல இருந்து 128 சப்ட்ராக்ஷன் பண்ணா 10ல 8 போயிடுச்சுன்னா 2, இது 7 ஆயிடும். ஒன்று பாரோ பண்ணிட்டு 7ல 2 போயிடுச்சுன்னா 5. ஸோ y வந்து 52. ஸோ அவங்க வந்து ஃபைண்ட் த அதர் டூ ஆங்கிள்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? நம்ம அதர் டூ ஆங்கிள்னா ஆங்கிள் M, ஆங்கிள் O. ஸோ ஆங்கிள் M அப்படின்றது எக்ஸ். தேர்ஃபோர் ஆங்கிள் M ஈக்குவல் டு 38 டிகிரி அண்ட் இன்னொன்று வந்து ஆங்கிள் O. ஸோ ஆங்கிள் O ஈக்குவல் டு 52 டிகிரி. அவங்க கேட்ட இந்த ரெண்டு அதர் ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின் நம்பர் 12. இதுல வந்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் ஈச் ஆஃப் த கிவன் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள், இது ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கணும். இப்போதைக்கு இதை நான் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ let angle CAB equal to y அப்படின்னு எடுத்தனா இப்போ நான் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுக்க போறேன். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்ப என்ன ஆகும் பாருங்க, 135 எக்ஸ்டீரியர் ஆங்கிள் y plus 65 அப்படின்றது சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இந்த 65 இந்த பக்கம் சப்ட்ராக்ஷன்ல வந்துடும். ஸோ 135 மைனஸ் 65 அப்படின்றது y. இங்க சப்ட்ராக்ஷன் பண்ணலாமா? 135ல 65 சப்ட்ராக்ஷன் பண்ணா
5 minus 5 0. இது 13ல 6 போயிடுச்சுன்னா 70. அப்போ y வந்து 70 அப்படின்னு வருது. இப்போ நம்ம வந்து y தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் நமக்கு x வேணும். பட் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா இது வந்து ஒரு லீனியர் பேர், ஸோ 180 வரும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 180, இது வந்து லீனியர் பேர். ஸோ லீனியர் பேர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஆங்கிள் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லலாம். லீனியர் பேர் ஆர் ஆங்கிள் இன் ஸ்ட்ரெயிட் லைன், ஏதாவது ஒன்று சொன்னால் போதும். ஸோ ஆங்கிள் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அதனால அதோட சம் வந்து 180. ஆல்ரெடி நமக்கு தான் y கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ எக்ஸ் பிளஸ் 70 ஈக்குவல் டு 180 அப்படின்னு போட்டா எக்ஸ் வந்து இந்த 70 அதர் சைடு சப்ட்ராக்ஷன்ல போயிடும். அப்போ என்ன ஆகும்? 180ல 70 சப்ட்ராக்ஷன் பண்ணா 110. ஸோ அவங்க கேட்ட எக்ஸ் வேல்யூ வந்து 110 டிகிரி. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதுலேயும் எக்ஸ் வேணும். ஸோ இதில் இந்த ஆங்கிள் வந்து வெர்டிகலி ஆப்போசிட். ஸோ நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆங்கிள் XAZ ஈக்குவல் டு ஆங்கிள் BAC, இது வந்து வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். ஸோ இப்போ அதனால நான் ஆங்கிள் BACயை வந்து 8x + 7 அப்படின்னு எடுத்துப்பேன். இந்த இடத்துல இது 8x + 7. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கு, இது வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள். ஸோ மறுபடியும் நம்ம வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 120 டிகிரி, இது வந்து 3x - 8 + 8x + 7 அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இதுதான் வந்து இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், அதோட சம் எடுத்துக்கிட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா 3xையும் 8xையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? 11x வரும். இந்த 120 அப்படியே வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 11x. இப்போ இது -8 + 7னா -1 வரும். ஸோ இந்த 1 வந்து அதர் சைடு ப்ளஸில் போயிடும். ஆல்ரெடி இங்கே ஒரு 120 இருக்கு, +1 எடுத்தோம்னா 11x. இப்போ 121 ஈக்குவல் டு 11xன்னு வரும். அப்போ எக்ஸ் வந்து இந்த 11 டிவிஷனில் வந்துடும், 121/11. ஆக்சுவலாக நம்ம 121 11ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் 11 வரும், பேலன்ஸ் 1 இருக்கு. திருப்பி இந்த 1 கேரி ஓவர் பண்ணிட்டா மறுபடியும் 1 டைம் போட்டால் 11, ரிமைண்டர் 0. ஸோ எக்ஸ் வந்து 11. ஸோ அங்கே வேல்யூ ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்க, அதோட வேல்யூ வந்து 11. Question number 13 பாருங்க. In triangle LMN, MN is extended to O அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் LMN. என்ன சொல்லியிருக்காங்கன்னா MN வந்து ஓக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ MN இங்கிருந்து ஆரம்பிச்சு ஓக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்படி O அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல வந்து O இருக்கு. இப்போ ஆங்கிள் MLN அப்படின்னா MLN வந்து 100 - x. இந்த இடத்துல இது MLN வந்து 100 - x இருக்கு. LMN இருக்கு, LMN இது வந்து 2x இருக்கு. அண்ட் LNO வந்து இந்த இடத்துல 6x - 5 இருக்கு. ஸோ இதெல்லாம் டயக்ராம்ல போட்டாச்சு. இப்போ x என்னன்னு கேட்குறாங்க. ஸோ மறுபடியும் நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கு. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா நம்ம இந்த ரெண்டு ஆங்கிளையும் நம்ம எடுக்க போறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 6x - 5, இது வந்து ஈக்குவல் டு 100 - x + 2x. இப்போ இது 6x - 5 ஈக்குவல் டு 100 - x + 2x கம்பைன் பண்ணா +x வந்துடும். நம்ம இந்த x இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம், -5 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம்.
அப்போ என்ன ஆகும், ஆல்ரெடி இங்கே 6x இருக்கு, இது -x இங்கே வந்துடும், ஈக்குவல் டு 100, இந்த 5 இங்கே போயிடுச்சுன்னா +5 ஆகிடும். ஸோ அப்போ டோட்டலாக 6x - x வந்து 5x ஈக்குவல் டு 105. இதை ஆட் பண்ண 100 + 5 is 105. அப்போ எக்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்களா, 105/5 வரும். இதை நம்ம கேன்சல் பண்ணால் 2 × 10 1 × 5. அப்போ எக்ஸோட வேல்யூ 21. ஸோ அவங்க ஃபைண்ட் எக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 21. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14 பாருங்க. யூசிங் த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல நம்ம இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இந்த ட்ரையாங்கிள் இடிசி இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ நான் இங்கே தனியாக மார்க் பண்ணி காட்டுறேன். இடிசி இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் இந்த இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஸோ இந்த இடத்துல இது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து ஈக்குவல் டு சம் ஆஃப் 2 இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் இது வரும். அப்போ நம்ம டைரக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் இடிசி எடுத்தாச்சு இல்லையா, இதில் வந்து exterior angle equal to sum of 2 interior opposite angles. இப்போ இந்த exterior angle வந்து x, interior opposite angle வந்து 50 + 60. 50யும் 60யும் ஆட் பண்ணா நமக்கு 110 வரும். ஸோ எக்ஸோட வேல்யூ 110. ஸோ ஆங்கிள்னா 110 டிகிரி. கொஸ்டின் நம்பர் 15. யூசிங் த டயக்ராம் ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் வந்து இங்கே இருக்கு. இது எல்லாமே வந்து என்ன சைட்ஸ் பார்த்தீங்களா, எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது வந்து 6 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் இதுவும் 6 சென்டிமீட்டர், இதுவும் 6 சென்டிமீட்டர். ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். ஸோ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து 60 டிகிரி வரும். சப்போஸ் இப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஒய், இது ஒய், இதுவும் ஒய். ஸோ இப்போ பாருங்க, நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிளை நேம் பண்ணிடலாமா. ஸோ ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸ்டெண்ட் பண்ணதை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஸோ 3 ஆங்கிளையும் ஆட் பண்ண போகிறோம். ஒய் ப்ளஸ் ஒய் வந்து 180 டிகிரி. ஸோ 3y வந்து நமக்கு 180 டிகிரி அப்படின்னு வருது. இப்போ ஒய் வந்து என்ன ஆகும், 180/3. ஸோ ஒய் வந்து 60 டிகிரி வந்துருச்சு. இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் equal to sum of 2 interior opposite angles. இப்போ இதுல exterior angle வந்து இங்க இருக்கு, இந்த x. sum of the 2 interior opposite angle அப்படின்னா இந்த y and இந்த y. so y plus y. so நம்ம ஆல்ரெடி y வந்து 16 கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. so 60 plus 60 அப்படின்னு போட்டோம்னா 120 வரும். so 120 டிகிரி, அதுதான் x ஓட வேல்யூ. அடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ். இதுல the angles of a triangle are in the ratio அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 3 ஆங்கிள் இருக்கு இல்லையா. இந்த 3 ஆங்கிள்ஸை வந்து நம்ம வந்து ரேஷியோவில் எடுத்தோம் அப்படின்னா 2:3:4 அப்படின்னு இருக்கு. பட் இதை நம்ம ஆக்சுவலாக எடுக்கும்போது நம்ம ஒரு எக்ஸ் சேர்த்துப்போம். ஸோ 2x, அப்புறம் 3x, அப்புறம் 4x. இப்போ சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் 2x plus 3x plus 4x எடுத்தோம்னா 180 வரணும். அண்ட் இது வந்து 2 plus 3 5, 5 plus 3 9, சாரி 5 plus 4 9,
9x equal to 180. அப்போ x வந்து 180 by 9 டிவைட் பண்ணா 20 வந்துடும். இப்போ நமக்கு 2x அப்படின்னா 2 into 20 which is 40. 3x அப்படின்னா 3 into 20 which is 60. and 4x அப்படின்னா 4 into 20 80. so 40 60 80 அப்படின்றது கொடுத்திருக்க ஆப்ஷன்ல ஆப்ஷன் 2. Question number 17. இதுல வந்து one of the angles of the triangle வந்து 65 னு கொடுத்திருக்காங்க. the difference of the other two வந்து 45 னு கொடுத்திருக்காங்க. and two angles என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். ஒரு ஆங்கிள் வந்து 65, அதை வந்து நான் இந்த இடத்துல 65 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அண்டு இன்னொரு ஆங்கிள் வந்து இதை எக்ஸ் அப்படின்னும் இதை ஒய் அப்படின்னும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the difference of the other two is 45 அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 45 வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த சம் ஆஃப் த ஆங்கிள் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 65 ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 180 அப்படின்னு வரும். இந்த 65 அந்த பக்கம் போயிடும். x plus y is equal to 180 minus 65. ஸோ 180ல இருந்து 65 சப்ட்ராக்ட் பண்ணும்போது இவனை பாரோ பண்ணுறா 10 இல்லை 5 போயிடுச்சுன்னா 5 பாரோ பண்ணதுக்கப்புறம் இங்கே 7 இருக்கும். ஸோ 17ல ஐ மீன் 7ல் 6 போயிடுச்சுன்னா 1, இங்கே மீதி 1 இருக்கும். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்றது 115. இப்போ நம்ம இதை ரெண்டு ஈக்குவேஷனாக எடுத்து சால்வ் பண்ணோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து நமக்கு 45 வந்திருக்கு அண்ட் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்து 115 இருக்கு. இப்போ நான் ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு ஆட் பண்ணால் இந்த பக்கம் 45 ப்ளஸ் 115 அப்படின்னு வரும். மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் கட் ஆகிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x. இதை ஆட் பண்ணால் 115ஓட 45 சேர்த்தா 5 ப்ளஸ் 5 10, இந்த 1 வந்துடும் 6, 160 வருது. அப்போ எக்ஸ் வந்து 160 டிவைடட் பை 2 which is 80. ஸோ ஒரு ஆங்கிள் வந்துருச்சு 80. இப்போ நமக்கு வந்து செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 115 இருக்கு இல்லையா, அதில் எக்ஸை 80 அப்படின்னு சப்ஸ்டிடியூஷன் பண்ணால் 80 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 115. அப்போ 80 வந்து இந்த பக்கம் சப்ட்ராக்ஷனில் வந்துடும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 115 மைனஸ் 80. ஸோ 115ல 80 சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது 5 minus 0 5. இங்கே ஒரு பாரோ பண்ணால் 11, 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. ஸோ ஒய் வந்து 35. ஸோ அப்போ வந்து 80யும் 35 தான் நமக்கு ஆன்சர். ஸோ 80 and 35 அப்படின்றது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 18 பாருங்க. இந்த கிவன் ஃபிகர் ஏபி இஸ் parallel to சிடின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரையாங்கிள் ஏபிடி எடுக்க போகிறோம். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிடி இது எடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணால் இந்த ஏ கிடைக்கும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிடி sum of angles equal to 180 degree. இப்போ இந்த angles வந்து பார்த்தீங்கன்னா 64 plus 48 plus a equal to 180. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா? 64 48 ஆட் பண்ணா 4 plus 8 12, 1 வந்துடும். 6 plus 4 10 plus 1 11. ஸோ 112 plus a equal to 180. 112 அந்த பக்கம் போயிடும். 180 minus 112. ஸோ 180ல 112 சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். 10ல் 2 போயிடுச்சுன்னா 8. இது வந்து 7 ஆகிடும். பாரோ பண்ணதுக்கப்புறம் 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அதுக்கப்புறம் இது 0. ஸோ ஏ வந்து 68 டிகிரி. ஸோ ஏ வந்து 68 வந்துருச்சு. இப்போ அடுத்தது நம்ம இன்னொரு ட்ரையாங்கிள் எடுத்துக்க போகிறோம். இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது? ஏடிசி. இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்கோம் இல்லையா, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறோம். இதுல நமக்கு வந்து இந்த ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது. பட் ஸ்டார்டிங்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஏபி வந்து parallel to சிடி அப்படின்னா இது ரெண்டும் parallel லைன்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்போ parallel லைன்ஸ் அப்படின்னா இது வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்.
இந்த ஏவும் பியும் வந்து ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ் ஒரு டிரான்ஸ்வர்சல் இருந்ததுன்னா இது ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னு வரும். ஸோ நம்ம அதை சொல்லலாமா? சின்ஸ் ஏபி parallel to since AB parallel to CD, AD is transversal. So between parallel lines இருக்கு. அப்போ A வந்து equal to B அப்படின்னு வரும். Reason வந்து alternate interior angles. So the alternate interior angles. So ரெண்டு parallel line இருக்கும்போது the alternate angles equal. அப்ப A equal to B அப்படின்னா நம்ம A வந்து 68 போட்டிருக்கோம். Therefore B வந்து 68 degree வரும். So கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 68 அப்படின்றது ஆப்ஷன் 2. Question number 19. In the given figure, which of the following statement is true அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த டயக்ராமை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இருக்கு. அப்போ நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இப்போ இங்கே எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எக்ஸ் வந்து இந்த பியும் சியும் ஆட் பண்ணால் வரும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ மறுபடியும் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் y வந்து சம் ஆஃப் a and c வரும். ஸோ y ஈக்குவல் டு a பிளஸ் சி. அதே மாதிரி இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் z இது வந்து சம் ஆஃப் a and b வரும். ஸோ z இஸ் ஈக்குவல் டு a பிளஸ் b. மூணுத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து x பிளஸ் y பிளஸ் z இருக்கு. இந்த சைடு 2a இருக்கு, அப்புறம் 2b இருக்கு, அப்புறம் 2c இருக்கு. இங்க பாத்தீங்களா, 2a இருக்கு, இங்க ஒரு a இருக்கு, இங்க ஒரு a இருக்கு. ஆட் பண்ணா 2a. அதே மாதிரி 2b இருக்கு, b plus b 2b. அதே மாதிரி 2c இருக்கு, ஸோ 2c. இப்போ நம்ம 2 காமனா எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, 2 into a plus b plus c அப்படின்னு வரும். ஸோ இது வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து தேர்ட் ஆப்ஷனை கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம். இதுதான் ட்ரூ. Question number 20. இதில் வந்து the exterior and exterior angle of the triangle வந்து 17 கொடுத்துருக்காங்க. Two interior opposite angles வந்து ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு. இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வரும். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 70 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 70. ஸோ நம்ம டயக்ராமில் பார்த்தா 70 மாரி தெரியல, மோர் தென் 70 இருக்கு. பட் இது டயக்ராம் வந்து ரெஃபரன்ஸ் டயக்ராம் தான். வேணும்னா நம்ம 70 வர்ற மாதிரியே நம்ம ஒரு டயக்ராம் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லைன் இப்படி போட்டாச்சு, இன்னொரு லைன் இப்படி போட்டாச்சு, இன்னொரு லைன் இப்படி போட்டாச்சு. ஸோ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா நமக்கு இந்த இடத்துல வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 70. இன்னொன்று இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த மெஷர் ஆஃப் திஸ் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளோட ப்ராப்பர்ட்டி படி எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ். அப்போ 70 ஈக்குவல் டு 2x. அப்போ எக்ஸ் வந்து 70 டிவைடட் பை 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 35 வரும். ஸோ இதுதான் வந்து மெஷர் ஆஃப் ஈச் ஆஃப் திஸ் ஆங்கிள். ஈச் ஆங்கிள் வந்து 35. ஸோ ஆப்ஷன் 3. கொஸ்டின் நம்பர் 21. ட்ரையாங்கிள் ஏபிசி இருக்கு, ஏபி கூட ஏசின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டயக்ராமில் மார்க் பண்ணியிருக்காங்க, ஏபியும் ஏசியும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னா இது ஒய் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 80 + y + y அப்படின்றது 180 வரும். ஏன்னா சம் ஆஃப் த ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து 180. ஸோ இது வந்து 2y ஈக்குவல் டு 180 மைனஸ் இந்த 80 வந்து அதர் சைட் போயிடும். 100ல 180ல 80யை சப்ட்ராக்ட் பண்ணா 100 வரும். ஸோ 2y ஈக்குவல் டு 100 அப்படின்னா y ஈக்குவல் டு 100/2 which is 50. ஸோ இப்போ இது வந்து 50 ஆயிடுச்சு, இதுவும் 50 ஆயிடுச்சு.
இப்போ மறுபடியும் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து சம் ஆஃப் இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், டூ ஆங்கிள்ஸ். அப்போ என்ன ஆகும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 + 80 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 50 and 80 ஆட் பண்ணால் இது 0, 8 + 5 வந்து 13. ஸோ 130 கொடுத்துருக்க ஆப்ஷனில் 130ன்றது ஆப்ஷன் 3. Question number 22. If an exterior angle of a triangle is 115, one of the interior opposite angle is 35, இப்போ other two angles என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன டயக்ராம் எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தாச்சு, இது ஏபிசி நேம் பண்ணியாச்சு. ஒரு சைடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், இப்போ தான் நமக்கு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ இதை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து 115, ஒன் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் வந்து 35. ஸோ இது வந்து நம்ம 35ன்னு எடுத்துக்கலாம். இப்போ அதர் டூ ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆங்கிள் பி அண்ட் ஆங்கிள் சி என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போதைக்கு இதை நம்ம வந்து எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 115 ஈக்குவல் டு சம் ஆஃப் த இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ்னா 35 + எக்ஸ்னு வரும். 35 இந்த பக்கம் சப்ட்ராக்ஷன் வந்துடும். 115 - 35 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 115ல் 35 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 5 - 5 0, 11ல் 3 போயிடுச்சுன்னா 8. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இது வந்து 80. இப்போ நம்ம சம் ஆஃப் த ஆங்கிள் எடுக்க போகிறோம். 35 + 80 + ஒய் வந்து 180. ஸோ 35யும் 80யும் ஆட் பண்ணால் 35 and 80 ஆட் பண்ணால் 5, இது 11. 115 + ஒய் ஈக்குவல் டு 180. 115 இந்த பக்கம் சப்ட்ராக்ஷனில் வந்துடும். ஸோ 180 - 115. ஸோ 180ல் 115 சப்ட்ராக்ட் பண்ணால் 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. நம்ம கேரி ஓவர் பண்ணதுக்கப்புறம் 7 இருக்கும். ஐ மீன் பாரோ பண்ணதுக்கப்புறம் 7 இருக்கும். 7 - 1 வந்து 6. ஸோ ஒய் ஈக்குவல் டு 65. அப்போ நமக்கு வந்து ரெண்டு ஆங்கிள், ஒன்று வந்து 80, இன்னொன்று வந்து 65. 80 and 65 வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது.